சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் முக்கிய புள்ளிகள், முக்கிய அமைச்சர்கள் பதவி பறிப்பு, ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் கோவை மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் நீக்கப்பட்டிருக்காரு. தொடர்ச்சியாக கட்சி பணிகளில் அலட்சியம் காட்டி வந்ததுனால கார்த்திக் நீக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படும் நிலையில் திமுக தலைமையில் இந்த நடவடிக்கைக்கு பின் செந்தில் பாலாஜி இருப்பதாக சொல்லப்படுது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் திமுக தலைமை தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து வரும் சூழலில் திமுக தலைமை கட்சிக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய தொகுதி வாரியாக மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருது. அதேபோல ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒவ்வொரு பூத்திலும் சுமார் 40% வாக்காளர்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று திமுக தலைமை உத்தரவிட்டது. முதல்ல இந்த இலக்கம் 30% இருந்தும் நிலையில் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 40% வாக்காளர்களை கட்சிகளை கொண்டு வந்து ஆச்சரியம் கொடுத்தாரு. இதனால் மற்ற நிர்வாகிகளுக்கும் அதே இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதேபோல் கோவை மாவட்ட பொறுப்பையும் செந்தில் பாலாஜியே கவனித்து வராரு. அண்மையில் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியது பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் கோவையில் திமுகவில் ஒரு தொகுதி கூட வெல்ல முடியலை. ஆனால் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கொடி நாட்டியது. இதற்கு செந்தில் பாலாஜி முக்கிய காரணமாக இருந்து வந்தார். தற்போது சட்டசபை தேர்தல் பொறுப்பும் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதனால் கோவை திமுக நிர்வாகிகள் இடையில் செந்தில் பாலாஜி மீது அதிருப்தி இருந்து வந்தது. செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் இதற்கு காரணமாக சொல்லப்படுது. இந்த சூழலில் கோவை மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தனது கட்சி நிகழ்ச்சிகளில் செந்தில் பாலாஜி பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தாமல் இருந்து வந்தார். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது கூட அவரின் புகைப்படங்கள் இல்லாமல் எந்த கட்சி நிகழ்ச்சியும் கோவையில் நடக்கலை. இதனால் கார்த்திக்கின் செயல்பாடுகள் செந்தில் பாலாஜியுடன் மோதல் போக்கை உருவாக்கும் வகையில் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் கோவை மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக்கை அந்த பொறுப்பில் இருந்து திமுக தலைமை நீக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொறுப்புக்கு செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான துரை செந்தமிழ் செல்வன் அவரை கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கார்த்திக் நீக்கப்பட்டதற்கு அவர் கட்சி பணிகள் ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லப்படுது. ஓரணியில் தமிழ்நாடு விவகாரத்தில் கூட கார்த்திக் அலட்சியம் காட்டியதாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் வார்னிங் கொடுத்தும் அவர் பணிகளில் ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லப்படுது. இதனால் செந்தில் பாலாஜியின் பரிந்துரையின் பெயரில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து இதுபோல முக்கியமான புள்ளிகளையும் முக்கியமான அமைச்சர்களையும் திமுகவுக்கு எதிராக செயல்படுவர்களை ஸ்டாலின் நீக்கப் போவதா தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது.